வணக்கம். நீங்கள் ஒரு இருதய நோயாளியா, நீங்கள் ஒரு கிட்னி பேஷண்ட்டா, உங்கள் டாக்டரு இந்த மாதிரி 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தான் குடிக்கணும், 750 ml தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ இந்த கிட்னி பேஷண்ட்டுக்கும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் வால்யூம் ஓவர்லோட், தண்ணி அதிகமாக கூடாதுன்னு தன்னுடைய டாக்டர் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி குடிங்க, அப்படி அதிகமாக குடித்தா என்ன ஆகும்னா கால் வீக்கமாகும், நுரையீரலில் தண்ணி சேரும், அதனால வறட்டு இருமல் வரலாம், படுக்க முடியாது, படுத்தா இருமல் வரலாம். இந்த பிரச்சனைகளுக்காக தான் தண்ணி கம்மியாக குடிக்க சொல்கிறாங்க. இந்த தண்ணி கம்மியாக குடிக்க சொன்ன ஃபார்முலா உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனை மேலே 1.2 லிட்டர்ஸ் இல்லை 1.5 லிட்டர்ஸ் இல்லை 750 ml இருக்கு. இது சம்மருக்கும் வின்டருக்கும் ஒரே மாதிரி பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தாது. பொதுவாக இந்த மாதிரி மழை காலங்களில், மாரி காலங்களில், இந்த மேகங்கள் சூழ இருக்க காலங்களில் யூரின் நிறைய போகும், வேர்வை அதிகமாக சுரக்காது. இந்த வேர்வை அதிகமாக சுரக்காத போது யூரினே ஃபயர் இன்ஜின் மாதிரி ட்ருன்னு நிறைய போகும் பொழுது நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு உடல் உழைப்பு செய்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. வெயில் காலங்களில் நான் அப்படி அளந்து குடிச்சதில்லை, குடித்ததை அளந்திருக்கும் பொழுது வெயில் காலங்களில் 3 லிட்டரு இல்லை 3 லிட்டர் குடிச்சிருப்பேன். மழை காலங்களில் அதிசயமாக என்னாலையும் நம்ப முடியல 500 ml 600 ml தண்ணி தான் நான் குடிச்சிருக்கேன். காரணம், இந்த மழை காலங்களில் நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. ஒருவேளை இந்த மழை காலங்களில் ஹார்ட் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட் நீங்கள் 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா கால் வீங்கிரும், நிறைய வறட்டு இருமல், படுக்கவே முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும். அதனால இந்த மருத்துவர்களை விட, நானும் ஒரு மருத்துவர் தான், என்னை விட நீங்கள் அதிகமான பெஸ்ட்டு ஒரு கருவி, ஒரு பெஸ்ட்டு இதை பார்த்தா கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு அளவுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய தாகம் தான், தஸ்ட். தாகத்துக்கு ஏற்ப தண்ணி குடிங்க, உட்கார்ந்து தண்ணி குடிங்க, நல்லா கடிச்சு தண்ணி குடிங்க, அதை மகிழ்ந்து குடிங்க. அந்த தண்ணி சில பேர் குடிப்பாங்க, அப்படி குடிக்க வேண்டாம், நிதானமா சிப் பை சிப். சமணர்கள் மிக அழகா சொல்லுவாங்க, தண்ணீரை உணவை போல் கடிச்சு சாப்பிடணும், உணவை தண்ணீரை போல் நல்லா அருந்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஹார்ட் பேஷண்ட்ஸ், கிட்னி பேஷண்ட்ஸ் இந்த வின்டர் டைம்ல தண்ணி உங்கள் தாகம் எடுத்தால் மட்டும் குடிங்க. இந்த 1 லிட்டர் மேசை மேலே வச்சுட்டு அந்த 1 லிட்டரை நைட்குள்ளே காலி பண்ண சொல்லியிருக்காரு டாக்டர் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா விபத்துகள் ஏற்படும். அக்யூட் பல்மனரி எடிமா, அதாவது தண்ணி நுரையீரலில் சேர்ந்துடும். NT-proBNP ஹார்ட் ஃபெயிலியருக்கான டெஸ்ட் அதிகமாக காணப்படும். தாகம் எடுத்தால் மட்டும் நீங்கள் குடித்தா போதும். காற்றுல எப்படி இந்த செடிகள் எல்லாமே மழை பெய்யலனாலும் இந்த மழை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை காற்றுல உரிய முடியுமோ, நம்ம நுரையீரலும் காற்றுல ஆக்சிஜன் இழுக்கும் போது ஈரத்தையும் சேர்த்து தான் இழுக்கும். அதனால தாகத்துக்கு ஏற்ப தண்ணி குடிங்க, அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.